பொங்கல் கரும்பை தமிழக அரசு உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் கரும்பை நடப்பாண்டிலும் உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்களிடமிருந்து வாங்குவதற்கான நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்று கூறியுள்ளார். தமிழக அரசிடமிருந்து நேரடி கொள்முதல் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் உழவர்களும் வேறு வழியின்றி இடைத்தரகர்களிடம் கரும்புகளை விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இந்த முறை ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் உழவர்களுக்கு ஒரு கரும்புக்கு 15 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று இடைத்தரகர்கள் கூறியுள்ளனர் என்றும், இவ்வளவு குறைந்த விலையால் உழவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட திமுக அரசு உழவர்களை சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், இந்த அணுகுமுறையை கைவிட்டுவிட்டு நடப்பாண்டிலாவது கரும்பை உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.